கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஜூலை மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு சமாதானமான ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் ஏசாயா 62வது அதிகாரம் 8வது வசனம். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். அருமையான ஒரு வாக்குத்தத்தம். ஆண்டவர் சொல்லுகின்றார், இனி என்றால் என்ன? இதுவரைக்கும் உங்களுடைய தானியம் சத்துருக்களுக்கு ஆகாரமாய் போயிருக்கலாம். அப்படி என்றால் என்ன? இதுவரைக்கும் உங்களுடைய நன்மைகள், உங்களுடைய ஆசீர்வாதங்களை சத்துருக்கள் பட்சித்து கொண்டே இருந்திருப்பார்கள். உங்கள் பிரயாசத்தின் பலனை, உங்களுடைய கடினமான உழைப்பு உங்களுக்கு சேராமல் மற்றவர்கள் பட்சித்து கொண்டே இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் மருத்துவமனை என்று சென்று நீங்கள் உங்களுடைய பிரயாசத்தின் பலனையெல்லாம் செலவழித்திருக்கலாம். அல்லது கடன் நிமித்தம் வட்டி கட்டி அவங்களுடைய கடினமான உழைப்பினால் வந்த பலனெல்லாம் வீணாகி கொண்டே இருக்கலாம். இல்லது ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் விரயமாகி கொண்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், இன்றைக்கு இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடை. இனி கொடுக்க மாட்டேன். நீங்கள் விதைச்சி, நீங்கள் தண்ணீர் பாய்ச்சி, ஆனால் அறுவடை செய்யும் பொழுது அந்த தானியத்தை மற்றவர்கள் பட்சித்து போட்டால் எப்படி அது உங்களுக்கு வேதனையாக இருக்கும்? யோசித்து பாருங்க. ஆனால் ஆண்டவர் இல்லை, இனிமேல் கொடுக்க மாட்டேன். அவன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக இனிமேல் நான் கொடுக்க மாட்டேன். அவர் என்ன சொல்றாரு? உன் பிரயாசத்தினால் ஆகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். ஆண்டவர் சொல்லுகின்ற வாக்கு தத்தம் ஒன்னொன்னும் பார்த்தீங்கன்னா, அவர் ஏதாவது ஒரு பேரில் ஆணையிடுவார். என்னுடைய பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லுகின்றார். இன்னும் அவர் தமது ஜீவனை கொண்டு ஆணையிட்டேன் என்று சொல்லுகின்றார். ஆனால் இந்த இடத்துல பாருங்க, கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மீதும் ஆணையிட்டேன் என்று சொல்லுகின்றார். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தமது ஓங்கிய புயத்தினாலே ரட்சித்து வெளியே கொண்டு வந்தார் என்று நம்ம பார்க்கின்றோம் சங்கீதம் 136. அப்போது ஆண்டவர் தமது வலது கரத்தின் மேலே ஆணையிட்டு இந்த வாக்கு தத்தத்தை நமக்கு சொல்லுகிறார் என்றால், அவர் எவ்வளோ வைராக்கியமாக நம் பேரிலே இருக்கின்றார். இதுவரைக்கும் நம்முடைய நன்மைகள் எல்லாம் வீணாய் போயிருக்கலாம். நம்முடைய பிரயாசத்தின் பலனெல்லாம் விரயமாகி இருந்திருக்கலாம். நம்முடைய பலனெல்லாம் போயிருந்திருக்கலாம். நம்முடைய இளைப்பாறுதலே இல்லாமல் நம்முடைய நாட்களை கடத்தி இருந்திருக்கலாம். சரியான உறக்கம் இல்லாமல் நாட்கள் எல்லாம் கடந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை. அடுத்த வசனம் பாருங்க. அதை சேர்த்தவர்களே அதை புசித்து கர்த்தரை துதிப்பார்கள். அதை கூட்டி வைத்தவர்களே என் பரிசுத்த ஸ்தலத்தின் பிரகாரங்களில் அதை குடிப்பார்கள். அதை யாரெல்லாம் பிரயாசப்பட்டு அறுவடை செய்தாங்களோ, விதைத்து களையெடுத்து நீர்ப்பாய்ச்சி அதை அறுவடை செய்தார்களோ, அந்த தானியம் மற்றவங்களுக்கு போகாது. அதை பிரயாசம் பட்டவர்களே, அதை கூட்டி வைத்தவர்களே அந்த பலனை அனுபவிப்பார்கள் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, இந்த நாளில் விசேஷமாக உங்களுடைய கையின் பிரயாசம் வீணாகாமல் கர்த்தர் பாதுகாப்பார். நீங்கள் குடும்பமாய் நீங்கள் ஆசீர்வாதத்தை அதை நீங்கள் பெற்று அனுபவிப்பீர்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி அவன் கைகளின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான் என்று எழுதியிருக்கிறதே, அப்படியே ஆண்டவர் செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வசனத்தின்படி, அருமையான வாக்கு தத்தத்தின்படி நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இதோ இதுவரைக்கும் அவர்களுடைய நன்மைகள், அவர்களுடைய கடின உழைப்பினால் வந்த பலன், அவர்களுடைய பிரயாசத்தினால் வந்த பலனெல்லாம் ஆண்டவரை மற்றவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரை, அவர்களுக்கு வரவேண்டிய உயர்வு, மேன்மை, ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர்களுக்கு சேராத படிக்கு மற்றவர்கள் அதை அபகரித்து சத்துருக்கள் அதை அனுபவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீ கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தின்படி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து இனி அவர்களுடைய பிரயாசத்தின் பலன் விரயமாகாமல் காத்தருள்வீராக. குடும்பமாய் நன்மையை சுதந்தரிப்பார்களாக, ஆசீர்வாதத்தை குடும்பமாய் அனுபவிப்பார்களாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
ஆமேன்.